எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்ப நடந்துட்டு இருக்க மாதம் ஆடி மாதம். ஆடி மாதம் அப்படின்னாலே பண்டிகைகள் எல்லாம் அழைச்சிட்டு வர மாதம். இந்த மாதத்துல நிறைய நம்மளுக்கு பெருமாளுக்கு உகந்த நாள் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆடி ஸ்டார்ட் ஆகிற நாளே ஆடி மாத பிறப்பு, ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகை, எல்லாமே நல்ல 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 நாளா வருது. எல்லாம் பெருமாளுக்கு உகந்த நாள். இதுல ஆடி அமாவாசை, ஆடி மாத பிறப்பு, ஆடி அமாவாசை. அமாவாசை அப்படின்னா என்ன, தர்ப்பணம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் இப்ப சொல்ல போறேன். ஆடி மாத பிறப்பு அப்படின்னா நம்ம சனாதன தர்மத்துல தட்சிணாயன புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம்னு 2 காலங்கள் இருக்கு. அதுல தட்சிணாயன புண்ணிய காலம்னா, தட்சிண அப்படின்னா தெற்கு, அயனம் அப்படின்னா பயணம். சூரிய பகவான் தனது பயணத்தை தெற்கு நோக்கி செலுத்துகிறார் அப்படிங்கிறது தட்சிணாயன புண்ணிய காலம். உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னா வடக்கு. உத்தரா அப்படின்னா வடக்கு, அயனம்னா பயணம். சூரிய பகவான் தனது பயணத்தை வடக்கு நோக்கி செலுத்துகின்றார் அப்படிங்கிறதுக்கு பேரு உத்தராயண புண்ணிய காலம். தெற்கு நோக்கினா இப்ப தட்சிணாயன புண்ணிய காலம். ஆடி முதல் நாள் மாத பிறப்பு, ஆடி மாத பிறப்பு அப்படின்னா அந்த மாதம் பிறக்கிற நாள் தட்சிணாயன புண்ணிய காலம். சூரிய பகவான் தெற்கு பக்கமா வரார். சோ அப்ப நம்ம தர்ப்பணம் பண்ணணும். அதே மாதிரி சூரிய பகவான் உத்தராயண புண்ணிய காலம் தை மாசம், மகர சங்கராந்தின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப நம்ம அப்போ ஒரு மாத பிறப்பு, தை மாத பிறப்புன்ட்டு அப்பவும் நம்ம தர்ப்பணம் பண்ணுவோம். ஏன் இந்த நாட்கள்ல தர்ப்பணம் பண்றோம் அப்படின்னா, சூரிய பகவான் வரும்போது அதனுடைய கதிர்வீச்சுகள் முதல்ல வரும்போதே அந்த இதெல்லாம் வரும் இல்லையா, அதன் வழியாக நம்ம பெரியவாள்லாம் நம்மளுக்கு பூமிக்கு வரான்னு ஐதீகமா, நாங்க வரோம், உங்களை பாக்குறோம், உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறோம், நம்ம வராலாம். அந்த சமயத்துல நம்ம தர்ப்பணம் பண்ணும் பொழுது அவளுக்கு விரைவுல போய் சென்றடைகிறது உணவுகள். எப்படி நம்ம ஃபாஸ்ட் கொரியர் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ணி அவளுக்கு போய் சேர்றதுக்குன்னு அவளே நம்ம கிட்ட நமக்கு ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம். அந்த நாள்ல நம்ம பண்ணும் பொழுது நம்மளுக்கு அவளோட பிளெஸிங்ஸும் கிடைக்கிறது, நம்மளுடைய கர்ம வினை பயனும் கம்மியாருது, நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நல்லதாருது. இதனால ஆடி மாத தர்ப்பணம், தை மாதம் அந்த மாதிரி தர்ப்பணம் காலங்கள்ல இல்லாதவா, பேரண்ட்ஸ் இல்லாதவா தர்ப்பணம் பண்றது ரொம்ப நல்லது. அவளுடைய குடும்பத்துக்கும் அவளுடைய சந்ததிக்கும் அது ரொம்ப நல்லது. ஆடி அமாவாசை. அமாவாசை அப்படின்னா என்னன்னா, அப்படின்னா நோ அப்படின்னு அர்த்தம், மாவு அப்படின்னா நிலான்னு அர்த்தம், அஸ்ய அப்படின்னா தேர் அப்படின்னா நோ மூன் தேர் அப்படிங்கிறது அமாவாசை. அமாவாசை சயின்ஸ் பிரகாரம் பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, பிளானட்ஸ்ல சூரியன், சந்திரன், பூமி மூணும் ஒரே நேர்கோட்டுல வர்றதுக்கு பேரு அமாவாசை. சூரியனோட வெளிச்சம் பிரதிபலிப்புலதான் சந்திரனோட நம்ம அந்த ஒளியை நம்ம பார்க்கிறோம். அந்த ஒளியில இருந்துதான் இந்த ஒளியே பிரதிபலிக்கிறது. அந்த ஒளி நம்ம மறைஞ்சிடுத்துன்னா நம்மளால பார்க்க முடியாது. அப்போ நிறைய பூமியிலையும் கோள்கள்லயும் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இப்போ கடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு அலைகள் நிறைய ஆர்ப்பரிக்கும்னு பாப்பா. அப்புறம் அமாவாசையில உடல் உபாதைகள் இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா நம்ம உலகமே கடலால் சூழப்பட்டது 3/4 பங்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம உடலுமே அவ்வளவுதான் 3/4 பங்கு கடல் மாதிரி தண்ணி. சோ வயதானவா, உடலுக்கு வந்தவாளை எல்லாம் நம்ம பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா எப்படி பூமிக்கு சேஞ்சஸ் நடக்கிறதோ அந்த மாதிரி பூமியில இருக்கிற பிராணிகளுக்குள்ளும் நிறைய சேஞ்சஸ் நடக்குமா அந்த சமயத்துல. ஏன்னா நம்ம அதுலதானே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால அந்த டைம்ல நம்ம அமாவாசை அப்படின்னு சொல்றோம். இந்த அமாவாசை அன்னைக்கு என்ன அப்படின்னா, தர்ப்பணம் பண்றோம் பித்ருக்களுக்கு. எதனால தர்ப்பணம் பண்றோம் அப்படின்னு கேட்டா, அந்த சமயத்துல பித்ருக்கள்
நம்ம வீட்டுக்கு நேரா வரா, பூமிக்கு நேரா வரா. இந்த நிறைய சேஞ்சஸ் நடக்கும்போது அந்த அமாவாசைங்கிற ஒரு நாள் பித்ருக்களுக்கு உண்டான நாள், பித்ருக்களுக்கும் பெருமாளுக்கும் உண்டான நாள். எல்லா நாளுமே நம்ம நினைச்சுக்கணும். ஆனா எப்படி நம்ம ஒரு ஒரு நாள் ஏகாதசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி பொங்கல், தீபாவளியும் ஒரு ஒரு நாட்கள், நேரங்கள் குறிச்சு கொடுத்திருக்கா இல்லையா பெரியவா. அந்த மாதிரி அமாவாசை அப்படிங்கிறது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடிய நாள். பித்ருக்கள் நேரா வந்து நம்ம எப்படி இருக்கோம்னு பார்த்து நம்மளுடைய சந்ததியையும் நம்மளுடைய வளத்தையும் முன்னேற்றிட்டு போற நாள் அப்படின்னு சொல்லுவா. அதனால அந்த நாள் நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த தர்ப்பணம் அவளுக்கு பித்ரு தேவதைகள் வந்து அவளை அனுப்பி வைப்பாளாம். அனுப்பி வைக்கும்போது நம்மளுடைய பையன், நம்மளுடைய பொண்ணு, நம்மளுடைய மாட்டு பொண்ணு இவாள்லாம் நம்மளுக்கு என்ன பண்றா அப்படின்னு அந்த உள்ளம், அந்த ஆன்மா வந்து நினைக்குமா. அப்போ நம்ம தர்ப்பணம் பண்ணும் பொழுது அது அவளுடைய கர்ம வினைப்படி எந்தெந்த உயிரா அடுத்த ஜென்மத்துல பிறந்திருக்காளோ அதன்படி அவளுக்கு உணவாயிடுமா. அப்போ அந்த மனம் மகிழும் பொழுது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வாழ்வுல நம்ம வளம் பெறுவோம்னு அர்த்தம். இதுதான் இந்த தர்ப்பணத்துடைய சிறப்பு. தர்ப்பணத்துல நம்ம எள்ளு தண்ணி மெயினா வச்சுட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா எது வேணா வச்சுக்கலாம். ஏன் எள்ளு? எள்ளு என்னன்னா ஒரு நம்மளுடைய உணவை எந்த வகையில அந்த ஆன்மா இருக்கோ அந்த வகைய அப்படியே கொண்டு போய் செலுத்துறதுக்கு அவ்வளவு பங்காற்றுறதுதான் அந்த எள்ளு. அதே மாதிரி அவளுக்கு அந்த முக்தி ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அடையறதுக்கு அந்த பெரியவா நம்ம பெருமாளை போய் சேர்ந்தவா இருக்கா இல்லையா, வைகுண்டத்தை சேர்ந்தவாளுக்கு அவளுக்கு அந்த முக்தி நிலையை அடையறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பெருமாள் வழிவகுக்கிறாராம். அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது தடைகள், ஒரு சில சந்தர்ப்பங்கள், ஃபெயிலியர்ஸ், மனசோட ஃபீலிங்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு அவ வந்து ஆசிர்வாதம் பண்றாளாம். நம்மளுடைய சந்ததிக்கு நல்லது பண்றாளாம் பெரியவா. இதெல்லாம் அந்த தர்ப்பணம் பண்றதன் மூலயமா நடக்கிறது. இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த தர்ப்பணம் பண்ற இவாளுக்கு 7 தலைமுறை அவளுக்கு சொல்லும் போது அத்தனை பேரும் வந்து நம்மள வாழ்த்துறா. அது ஒண்ணு. இதனால நம்மளுடைய ஜெனரேஷனுக்கும் நல்லது, அவளுடைய முக்தி, அவளுக்கும் ஆனந்தம், அவளுடைய முக்தி நிலைக்கும் ஆனந்தம். இன்னொன்னு பெருமாள் என்ன பண்றாராம், ரொம்ப சந்தோஷப்படுத்துறாராம். நாராயணன், ஸ்ரீமன் நாராயண பெருமாள் என்ன பண்றாரா, நம்ம சொன்னதை இந்த பக்தன் பண்றான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறாராம். இது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. ராமர் ஜடாயு, அதாவது பறவைகளுக்கெல்லாம் தலைவன் ஜடாயுக்கு தர்ப்பணம் பண்ணியிருக்கார், தவசம் திதி கொடுத்திருக்கார். பீஷ்மர் பண்ணியிருக்கார் கிருஷ்ணரோட காலத்துல. ராமர் தசரதருக்கு காட்டுல இருந்து பண்ணியிருக்கார். சீதா பிராட்டியார் அவளோட மாமனாரோட தசரதர், ராஜா தசரதரோட காலத்தும் போது சீதா பிராட்டியார் உணவு தயாரிப்பதற்கு எல்லாம் ரெடி பண்ணாலும் அப்போ காட்டுலயே அந்த காலத்துல அவ திதி கொடுக்கறதுக்கு இருந்திருக்கு. அப்போ திரேதா யுகம், துவாபர யுகத்துல எல்லாம் அவ நேரா வர்றத கண்கூட பார்க்க முடியுமா. ஆனா கலி யுகத்துல பார்க்க முடியாது. அதனால அது வந்து அமாவாசை பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாதுங்கிறது இல்ல. கலிகாலத்திலையும் எந்த காலத்திலையும் பெரியவா சொன்னதை நம்ம ஃபாலோ பண்றதுனால நம்மளுடைய முன்னோர்களை நம்ம பேச்ச கடைபிடித்த மாதிரியும் ஆச்சு, நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியும் ஆச்சு. இதனால எல்லாரும் அப்பா அம்மா இல்லாதவா அவளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம், அமாவாசை இது போன்ற பெரியவா சொல்லிட்டு போன விஷயங்களை பண்ணி பெருமாளுக்கும் பித்ருக்களுக்கும் அவளுடைய சொன்ன விதிமுறைய மீறாம கடைபிடிச்சு அவளுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு ஸ்ரீமன் நாராயணனை வேண்டிக்கிறேன்.